அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதர்கள் வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துவது போலவே சொந்த பந்தங்களை அனுசரிப்பதிலும் அவர்களை கவனிப்பதிலும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாக பொதுவான சில செய்திகளை நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். இந்த சொந்த பந்தங்களை கவனிப்பதிலே குறிப்பாகவும் எந்தெந்த சொந்தக்காரர்களுக்கு எந்தெந்த முறையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. முதலாவதாக ஒரு மனிதன் சொந்தம் என்ற முறையில், உறவு என்ற முறையில் ஒருவரை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய பெற்றோர்கள் தான். பெற்றோர்களை கவனிப்பதை பற்றி இஸ்லாம் வலியுறுத்துகிற அளவுக்கு வேறு எந்த மார்க்கமும் வலியுறுத்தி இருக்க முடியாது. அதே மாதிரி மனிதர்களை பற்றி பேசும் பொழுது பெற்றோரை வலியுறுத்தி பேசுகிற அளவுக்கு இஸ்லாம் வேறு யாரை பற்றியும் பேசியது கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாவை வணங்குங்கள், அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அதோடு சேர்த்து பெற்றோர்களை ஒழுங்காக கவனிச்சுக்கிறங்க. உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்கி விடாதீர்கள், வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோர்களை அழகான முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தன்னை வணங்க சொல்லும் பொழுது இணை கற்பித்து விடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டாவதா என்ன சொல்றான்? பெற்றோரை, உங்கள் தாய் தந்தையரை நீங்கள் ஒழுங்காக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அதே மாதிரி குல் தஆலவ் அத்துலுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு எதை ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ் நிறைய விஷயங்களை ஹராமாக்கி இருக்கிறான், நிறைய விஷயங்களை நமக்கு தடை செய்திருக்கிறான். அதில் ரொம்ப பொறுக்கி எடுத்து பிரதானமான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கேட்க செய்து, அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும், பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். இதை மீறுவதுதான் அல்லாஹ் தடை செய்தது. அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கின பட்டியலை போடும் பொழுது அல்லாஹ் முதல் இடத்துல எதை வைக்கிறான்? அல்லாஹ்வுக்கு சமமாக யாரையும் வச்சிடாதீங்க, உங்களை நான் படைத்திருக்கிறேன், படைத்தவனுக்கு நிகராக நீங்கள் யாரையும் ஆக்கிவிடக்கூடாது என்பது முதல் விஷயம். இதை மீறினா முதலாவது ஹராம், பெரிய ஹராம், பெரிய பாவம். இரண்டாவது லிஸ்டில் அல்லாஹ் என்ன வைக்கிறான்? உங்கள் பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும், அதை தவறினீர்களேயானால் அது அல்லாஹ் ஹராமாக்கியதில் பிரதானமான இடத்தை வைக்கிறது. அப்போ அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிற ஷிர்க் என்ற நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய இணை கற்பித்தலுக்கு அடுத்த நிலையில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பெற்றோரை துன்புறுத்துவது, பெற்றோரை கவனிக்க தவறுவது, பெற்றோருக்கு செய்கிற கடமைகளில் குறை வைப்பது அவ்வளோ பெரிய விஷயமாக மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஓ கலா ரப்புக அல்லாஹ் தாபுது இல்லா ஐயாஹு, உமது இறைவன் உமக்கு ஆணையிடுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஓ கலா ரப்புக அல்லாஹ் தாபுது இல்லா ஐயாஹு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அதோடு நிறுத்திக்கல, ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறான். என்னையத்தான் நீங்க வணங்கணும், அது முதல் கட்டளை. உங்க வாப்பா உம்மாவை ஒழுங்கா கவனிச்சுக்கிறணும், அது ரெண்டாவது கட்டளை. இப்படி அல்லாஹ் தன்னைய வணங்குவதோடு சேர்த்து அடுத்த நிலையில தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் கொஞ்சம் விவரமாகவே விரிவாகவே என்ன செய்கிறான்? பல செய்திகளை தொடராக சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? இம்மா எபுலுகன்ன இந்த கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உன்னிடத்திலே உன் தாய் தந்தையரில் ரெண்டு பேருமோ அல்லது ஒருவரோ ஒரு முதுமையான வயதை அடைந்து விட்டால், நம்ம உசுரோடு இருப்போம், நம்ம தாய் தந்தையர் முதிய வயசு உடையவர்களாக நம்முடைய பராமரிப்பில் இருப்பார்கள், அல்ல ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரோ தாயோ தந்தையோ நாம் முதியோர்கள் அவங்க இருக்கும் பொழுது நம்ம கண்ட்ரோலில் இருப்பார்கள், நம்முடைய கவனிப்பில் கண்காணிப்பில் பொறுப்பில் இருப்பார்கள். இப்படி உன் தாய் தந்தை ரெண்டு பேரையுமோ அல்லது ரெண்டில் ஒரு ஆளையோ நீ அவர்களுடைய முதுமை நிலையிலே நீ அடைந்தால் என்ன செய்யணும்? ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவங்கள சீ என்று கூட சொல்லிடக்கூடாது. தாய் தந்தையரை முதிய வயசில் அடையும் பொழுது
சீன்று சொல்வதற்கு உரிய பல நிகழ்வுகள் நடக்கும். ஏன்? அவங்க இளமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் வேலை செஞ்ச மாதிரி மூளை வேலை செய்யாது. ஏன்னா மூளையெல்லாம் தளர்ந்து போய்விடும். அவங்க இளமையாக இருக்கும் பொழுது அவங்க உடல் ஒத்துழைச்ச மாதிரி முதுமையில் ஒத்துழைக்காது. அவங்க இருந்த இடத்துல மலஜலம் கழித்து விடுவார்கள். அது மாதிரி சுத்தமாக இருக்க மாட்டார்கள். அந்த காலத்து ஜெனரேஷன் கேப், அந்த தலைமுறை இடைவெளியின் காரணமாக அந்த காலத்து சிந்தனையில் உட்கார்ந்து கொண்டு துணை என்று என்ன செய்வார்கள், பேசி கொண்டிருப்பார்கள். நமக்கு ஒரு அறிவுரை சொல்லி கொண்டிருப்பார்கள். எரிச்சலாக இருக்கும். அவங்க காலத்தை விட்டு கடந்து வேற காலம் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விளங்குற அளவுக்கு மூளை என்ன செய்யாது, அவங்களுக்கு வேலை செய்யாது. எப்போ பார்த்தாலும் எதையாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பார்கள். அல்லது அவங்களுடைய செயல்கள் நமக்கு வெறுப்பேற்றக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ எல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும், ஏன் இந்த கிழமை இந்த மாதிரி பண்ணுறான், ஏன் இந்த கிழமை இந்த மாதிரி இப்படி இப்படி தோணும், எல்லாருக்கும் தோணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், முதிய வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், ரெண்டு பேரை பற்றியும் சீ என்று கூட என்ன செய்யக்கூடாது, நீ சொல்லிவிடக்கூடாது. ஒலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டி விடக்கூடாது. ஒ குல்லஹுமா கவுலன் கரீமா, அந்த ரெண்டு பேரிடத்திலையும் மரியாதையான சொல்லைத்தான் சொல்லணும். தாயவை வாங்குறான், போங்கிறான், போடிங்கிறான், வாடிங்கிறான், தகப்பனையே போடாங்கிற இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வயசான காலத்தில் வந்து இவன் என்னைக்கு செத்து தொலைவான், இவன் கிழமை எப்போ போவான், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள்லாம் இருக்கிறார்கள். எல்லாம் என்ன செய்யறான், அந்த மாதிரி நீங்கள் செய்து விடாதீர்கள். சீண்டு கூட சொல்லக்கூடாது, விரட்டிடக்கூடாது. ஓ குல்லகுமா கவுலன் கரீமா, அவங்க ரெண்டு பேர் இடத்துலையும் மரியாதையாக தான் பேசணும். தாய் தந்தையிட்ட பேசுகிறதா இருந்தால் எவ்வளவு கோபம் வந்தாலும் எவ்வளவு ஆத்திரப்படுற விதத்தில் நடந்தாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அந்த வயசுக்கு அப்படித்தான் இருப்பார்கள் என்று புரிந்து கொண்டு சகித்து கொண்டு என்ன செய்யணும், கண்ணியமாக பேச வேண்டும். இன்னும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வஹ்பில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அந்த ரெண்டு பேரிடத்துல பணிவு என்னும் சிறகை தாழ்த்து. ஒரு சிறகு உனக்கு ரெக்க முளைச்சிருச்சு, ரெக்க முளைக்கிற வரைக்கும் அவங்க உனக்கு தேவைப்பட்டுச்சு, உனக்கு நடக்க தெரியாது, அவங்க தான் தூக்கிட்டு உடனே நடப்பாங்க, உனக்கு மலைஜலம் கழிச்சால் கழுவ தெரியாது, சாப்பிட கூட தெரியாது, தண்ணி கூட உனக்கு குடிக்க தெரியாது, பேசக்கூட தெரியாது. இது மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் ரெக்க முளைக்காம இருந்த அப்போ என்ன செஞ்சாங்க, உனக்கு ரெக்கையாக இருந்து எல்லாமும் கவனித்தார்கள். இப்போ இந்த ரெக்க முளைச்ச பிறகு எனக்கு கை இருக்குது, எனக்கு உடம்புல சக்தி இருக்கிறது, எனக்கு பேச முடிகிறது, தகப்பனை கூட எனக்கு அடிக்க முடியும், தாயை கூட வெளியேற்ற முடியும், என்கிட்ட பணம் இருக்கிறது, இதெல்லாம் ரெக்க முளைக்கிறது. இந்த ரெக்கைகளை அந்த ரெண்டு பேரும் தாழ்த்தி விடு. தாய் தந்தைன்னு வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், நமக்கு முடியுதுன்னு பார்க்கக்கூடாது. இது நம்மை பெற்ற தாய், இவர் நம்மளை பெற்ற தகப்பன், இந்த ரெண்டு பேருக்கு மத்திய முன்னிலையில் பணிந்து விட வேண்டியதுதான். அவங்க சொன்னாங்களா, மார்க்க சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல, மார்க்கத்துக்கு முரணான இது சொல்லாத விஷயங்கள்ல எதையாவது சொல்வார்களே, ஆனால் நீங்க சொன்னா கேட்கிறேன், பாப்பா சொன்னா கேட்கிறேன், அம்மா சொன்னா கேட்கிறேன்னு என்ன செய்யணும், அப்படியே பணிந்து விட வேண்டும். மார்க்கத்துக்கு விரோதமானது சொன்னா மட்டும்தான் அதுல வந்து நம்ம மீறணும். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அவனை முதல் இடத்துல வைத்து விட்டான். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட மார்க்க சம்பந்தப்படாத எந்த மேற்று வந்தாலும் சரிதான், அவங்க ரெண்டு பேர் இடத்துல நீங்க என்ன செய்யணும், பணிவை காட்ட வேண்டும். வஹ்பில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அந்த பணிவு கூட வேண்டா வெறுப்பா இருக்கக்கூடாது. மினர் ரஹ்மா, அந்த அன்புனால இரக்கத்தினால உனக்கு அது வரணும். உன்னை பெற்ற தாய், உன்னை பெற்ற தந்தை என்று சொல்லி அன்போடு கூடிய ஒரு பணிவை என்ன செய்யணும், காட்ட வேண்டும். வகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என் மீது எப்படி இந்த ரெண்டு பேரும் அன்பு செலுத்தி வளர்த்தார்களோ அந்த மாதிரி இறைவா அவங்களையும் நீ வளர்ப்பாயாக. நம்ம எப்படி துவா செய்யணுமா, பெற்றோர்கள் வந்து நாம சிறுவர்களாக இருக்கும்போது நம்மளை எப்படி வளர்த்தாங்க அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம தாய் தந்தையர் வளர்த்து நமக்கு தெரியுமா, தெரியாது. உங்க பிள்ளைய வளர்க்குறீங்கல்ல, அப்ப தெரியும் இப்படிதான் வளர்த்துருப்பாங்க. உங்க பிள்ளைகளை தூக்கி நீங்கள் வளர்க்கும் பொழுது என்ன தெரியணும், நம்ம பிள்ளைகள் நம்ம இப்படி வளர்க்கிறோமே, இந்த மாதிரி தான் நம்மளும் இருந்திருப்போம், நம்ம இருந்த மாதிரி தான் நம்ம தாய் தந்தை இருந்திருப்பாங்க, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களா இல்லையா. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்குறீங்க நீ பாருங்க. உங்க குழந்தைகள்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் சகிச்சுக்கிறீங்களா இல்லையா, திட்டுனாலும் சகிச்சுக்கிறீங்க, மழை ஜலம் கழிச்சாலும் சகிச்சுக்கிறீங்க, ஆமாம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் நாசமாக்கினாலும் சகிச்சுக்கிறீங்க, எவ்வளோ சேட்டை பண்ணாலும் பொருள்களை லட்ச ரூபா பொருள் போட்டு உடைச்சா கூட என்ன செஞ்சுக்கிறீங்க, நம்ம பிள்ளை என்று சகித்துக் கொள்கிறீர்கள். அப்போ அந்த குழந்தை என்பது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிறோம். அந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் தூக்கத்தை தியாகம் பண்ணுகிறாள். நினைச்சபடி தூங்க முடிய மாட்டேங்கிறது, நினைச்சபடி படுத்து உறங்க முடியலை, நினைச்சபடி சாப்பிட முடியவில்லை, நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று ஒரு தாய் படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் கண் முன்னாடி பார்க்குறீங்க.
அதோடு நிறுத்திக்கிறாம இப்படி நீங்க இருந்தீங்களா இல்லையா? இதே மாதிரி குழந்தையாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்க தாயும் தந்தையும் இப்படித்தானே உங்களை வளர்த்திருப்பார்கள், இப்படித்தானே அன்பு செலுத்தியிருப்பார்கள். இப்படிலாம் செலுத்தினதுனால ரெக்கமெண்ட் இருக்கிறது, அதனால உனக்கு பேச முடிகிறது, உனக்கு சக்தி இருக்கிறது, இப்படிலாம் நினைத்து பார்க்கணும். நம்ம தகப்பன் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி அவன் மனைவியை விட்டு விட்டு குடும்பத்தை பிரிந்து விட்டு பல ஆண்டுகள் வெளிநாடுகளில் போய் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளைய வசதியாக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், நம்ம தலைமுறை வாழணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு தான் அப்படி கஷ்டப்படுறான். ஒரு தகப்பனா இருக்கக்கூடியவன் இந்த பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்காகத்தான் அவ்வளோ பாடுபடுகிறான். அப்போ இதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கு நம்ம தகப்பன் எந்த அளவு காரணம், நம்ம தாய் எந்த அளவு காரணம், அவங்க காரணம் இல்லாமல் இப்படி இருக்க முடியுமா என்று இதையெல்லாம் நினைத்து பார்த்து என்ன செய்யணும்? பணிவை காட்டணும். இன்றைக்கு உலகம் இப்படி இருக்குதா? பெற்றோர்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க? பெற்றோர்களுக்கு தாய்க்குன்னு ஒரு டேட்டை போட்டாங்க, அன்னையர் தினம்னு. முந்தின நாள் வந்துச்சு இல்லையா அன்னையர் தினமா? அந்த ஒரு நாளைக்கு மட்டும் என்ன செய்யறது? அம்மாண்டு போய் அம்மாவை கவனிக்கிறது, வாழ்த்தட்டு அனுப்புறது. அன்னையரை கொண்டாடுற லட்சணத்தை பாருங்க. அன்னையர் தினம் 365 நாள் அன்னையர் தினம் தான். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் அவன் அன்னையை சார்ந்தவனாக இருக்க வேண்டும், அன்னையை கவனிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அன்னையர் தினம் என்று வாழ்த்தட்டை அனுப்புவதும், அன்றைய தினத்தில் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பதும், மற்ற நேரத்தில் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்து விடுவதும், காசு இருக்கிறது என்ற காரணத்திற்காக வேண்டி முதியோர் இல்லத்தில் கொண்டு என்ன செய்யறான்? பணத்தை கட்டி சேர்த்துறான். சில பேர் இவன் தான் தாய் தந்தையரை கவனிக்கிறதுல உச்சகட்டமாக கருதப்படுகிறான். சில பேர் தெருவில் விட்டுறான். சில பேர் என்ன செய்யறான்? வசதி இருந்தும் கூட அந்த தாய் தந்தையரை கவனிக்காம வீட்டை விட்டு விரட்டி அனுப்புகிறான். அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? அவங்க எப்படி வாழ்வாங்க? எங்க ஒதுங்குவாங்க? நம்மளை விட்டு அவங்களுக்கு யார் இருக்கிறா என்று கூட நினைக்காமல் இப்படி பெற்றோர்களை விரட்டக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த மாதிரி நீங்க நடத்துறாதீங்க, அன்பு சொல்லுங்க. தாய் மேல அவ்வளவு உள்ளத்தில் என்ன செய்யணும்? நினைச்சு நினைச்சு பார்க்கணும். ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் அவன் தன்னை குழந்தையாக பாவித்து, நம்முடைய பெற்றோர்கள் இதே மாதிரி தானே இருந்திருப்பார்கள், இவ்வளவு சேட்டையும் நம்மளும் பண்ணியிருப்போமா இல்லையா? இவ்வளவு சேட்டைகளை நம்ம சகிக்கிற மாதிரி நம்ம பெற்றோர் சகித்திருப்பாங்களா இல்லையா? ஏன் அவங்க மலைஜலம் கழிச்சா ஏன் சகிக்க கூடாது? அவங்க தொண்ணு பேசினா ஏன் சகிக்க கூடாது? அவங்க நம்மளை திட்டுனா ஏன் சகிக்க கூடாது? அவங்க நம்ம விரும்புகிறபடி அவங்க நடக்காவிட்டால் நம்ம ஏன் அதை சகித்து கொள்ளக்கூடாது? இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒரு குழந்தை தான். பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் முதுமையை அடைந்து விட்டால் அவங்க என்ன நிலைமை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கிறது? உங்களை மாதிரி அவங்களையும் நினைச்சிட்டு பார்க்குறீங்க. பெற்றோர்களை, முதிய வயது உள்ள பெற்றோர்களை உங்களுடைய நிலையில் வைத்து நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? மின்கும் மை யுரத்து இல ஆறுதலில் உமரி, உங்களிலே தள்ளாத வயதிற்கு பல பேர் கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஏன் தள்ளாத வயது கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்று தெரியுமா? லி கைலா யாலம மிம்பாதி இல்மின் செய்யா, தெரிந்திருக்கிற விஷயங்களை எல்லாம் தெரியாமல் போவதற்கு தான். நல்ல விவரமா இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் தள்ளாத வயசு வந்து ஒரு கண்ணாடியை கழட்டி எங்க வச்சேன்னு தெரியாது, பேனாவை எங்க வச்சேன்னு தெரியாது, அந்த அளவுக்கு மறதி ஆகி போயிடும். அப்ப எந்த மாதிரி ஆயிடுறாரு? விவரமுள்ள பெரிய ஜீனியஸ் என்று பெயர் எடுத்தவராக இருந்தாலும் சரிதான், தள்ளாத வயசுக்கு வந்துட்டார் என்று சொன்னால் தெரிந்ததெல்லாம் தெரியாமல் போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தையாயிட்டார். தெரிஞ்சதெல்லாம் தெரியாம போயிருச்சுன்னு சொன்னா, எல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னா, நீ ஏன் உன் பிள்ளையை பார்க்கிற மாதிரி உன் அப்பனை பார்க்க மாட்டேங்கிற? உன் பிள்ளை தெரியாத பிள்ளைங்கிறதுனால தானே அது என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிற. அதுக்கு ஒன்றும் புரியாது, புத்தி இல்லை, அறிவு இல்லை என்பதற்காக தானே சகிச்சுக்கிற. அப்படித்தானே இவங்களும் ஆயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வே என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, தள்ளாத வயசு அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுடைய உடல் பலவீனம் அடைகிற மாதிரி அவனுடைய மூளையும் சிந்தனை திறனும் பலவீனம் அடைந்து விடும். ஒரு குழந்தை நிலைக்கு ஆளாகி விடுவான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், ஒமன்னு அம்மிருஹு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்கி, ஒரு மனிதனுக்கு நம்ம வாழ்நாளை அதிகமாக கொடுத்தோமே ஆனால் அவனை ரிவர்ஸுக்கு ஆக்கி விடுகிறோம். ரிவர்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்படி வளர்ந்துக்கிட்டே போவார். இப்படி வளர்ந்துக்கிட்டே போய் ஒரு 30 வயசு வரைக்கும் 40 வயசு வரைக்கும் கொஞ்சம் வளருவார். 40க்கு பிறகு என்ன ஆயிரும்? அப்படி இறங்குவார். இறங்கு முகம் இப்படி ஏறு முகமாக ஒரு கட்டத்துக்கு போவார். அப்புறம் என்ன ஆயிரும்? இறங்கு முகமாக ஆகி கடைசியில் அந்த குழந்தையா இருக்கும்போது நடக்க முடியாமல் கிடந்தார், அப்படி வந்துடுவார். குழந்தையா இருக்கும்போது பிடிச்சி நடக்குமே, அந்த நாளைக்கு கை ஊண்டி கம்பு ஊண்டி நடக்கிற மாதிரி ஆயிடுவார். குழந்தையா இருக்கும்போது படுக்கையில் மலைஜலம் கழிக்குமே, அந்த மாதிரி ஆயிடுறாரு. அப்போ இப்படி மேலே ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்காது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் 40 வரைக்கும் ஏறுவீங்க, அப்புறம் ஒரு 25 வருஷம் இறங்கு முகம்தான். இன்னொரு 40 வருஷம் இருந்தால் டோட்டலாக என்னவாயிரும்? எல்லாம் போய்விடும். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம பெற்றோர்கள் இவ்வளவும் செய்திருக்கிறார்கள், ஆனால் இதையெல்லாம் மீறி நமக்கு ஏன் கோபம் வருதுன்னு கேட்டால் அவங்க நடவடிக்கை அப்படி இருக்கும்.
பெற்றோர்கள் நடவடிக்கை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நம்ம நிலையிலிருந்து பார்த்தோம்னு சொன்னால் கோவம் வர மாதிரி தான் இருக்கும். அவங்க அவங்க நிலையிலிருந்து தான் பேசுவார்கள். அது மாதிரி இந்த கம்யூனிகேஷன் கேப் ஒன்று இருக்குது இல்லையா, வயசு, அவங்க காலத்தில் என்னென்ன பழக்க வழக்கங்களை பார்த்திருந்தார்களோ அதுக்கு மாற்றமாக உலகமெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, ஃபாஸ்ட்டாக போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவங்களை ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்போ நமக்கு நம்மளை வந்து அறிவுரைங்கிற பேரில் ஏதாவது போய் தொண்டை கடிச்சிக்கிட்டு இருப்பார்கள். அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த வயசுக்கு நம்மளை இப்படி தான் இருப்போம், நம்ம இப்படி இருக்கிறத வந்து தாய் இந்த விரட்டினா உங்கள் பிள்ளை உங்களை பார்த்துட்டு இருப்பான், நம்மளும் விரட்டணும் இதே மாதிரி, அப்படி தானே வரும். நம்ம வந்து தாய் தந்தையரை ஒழுங்காக கவனிக்கலை என்று சொன்னால் நம்ம பெத்த பிள்ளை நம்மளை பார்த்துட்டு இருப்பானா இல்லையா, அவன் என்ன கணக்கு பண்ணிடுவான், ஓ இந்த வயசான காலத்தில் தாய் தந்தையரை விரட்டி விட்டுருன்னு போல இருக்குது, அடிக்கணும் போல இருக்குது, சோறு கொடுக்கக்கூடாது போல இருக்குது, வராண்டாவில் அப்படி தானே பதிவு மனசில். நீ குழந்தைகள் வந்து என்ன, நம்ம ரோல் மாடல் நம்ம தான். எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவங்க பள்ளிக்கூடத்தில் உள்ளவர்களையும் பெரிய பெரிய தலைவர்களையும் தங்களுக்கு வழிகாட்டியாக கருதுவதை விட தாயையும் தந்தையையும் தான் வழிகாட்டியாக கருதுகிறார்கள். தாய் தந்தையை பார்க்குறாங்க. எந்த மாதிரி வீடுகளில் பேசிக்கொள்ளப்படுதோ அது அப்படியே அவங்க உள்ளத்தில் என்ன செய்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தாக்கம் என்னவாக அதை கடைசியில் எதிரொலிக்கும். இப்போ தெரியாது, உங்களை அறியாமலே அந்த ப்ரோக்ராம் உள்ள பதிவாகி போய்விடும். தாய் தந்தையர் விரட்டி அடிக்கப்படணும், தாய் தந்தையர் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நம்ம தாத்தாவை இப்படி தானே போட்டிருந்தாங்க, இது மாதிரி நம்ம வாப்பாவை என்ன செஞ்சிடும், நம்மளும் போட்டு போடணும்னு உண்டாகி போயிடும். அப்போ நம்ம என்ன விளங்கணும், அந்த தாய் தந்தையர்கள் மீது நம்ம அன்பு செலுத்தி நீங்கள் பழகினீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலே அன்பு செலுத்துவார்கள். உங்களுக்கு இந்த முதுமை வரத்தானே செய்யும். உங்கள் தாய் தந்தையருக்கு வந்த முதுமை உங்களுக்கு வராதா? உங்கள் தாய் தந்தையர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நிலைமையை நீங்கள் அடைய மாட்டீர்களா? எல்லாரும் அடைய தான் போகிறோம். அப்போ அல்லாஹ் வாழ்நாளை தந்தானே, ஆனால் நம்ம அனைவரும் அடைய இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெற்றோர்களை கவனித்த சொந்த பந்தங்களை கவனிப்பதிலேயே ஃபர்ஸ்ட் எங்கே கொண்டு வைக்கணும், பெற்றோர்களை வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிம அன்ஃபுன் ரஹிம அன்ஃபுன் ரஹிம அன்ஃபுன், ஒரு மனிதன் நாசமாக போகட்டும், மூக்கில் மண்படட்டும்ன்றதுக்கு அர்த்தம், அது நாசமாக போகிறதுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, மல்யுத்தம் பண்ணுறாங்க இல்லையா, யுத்தம் பண்ணும்போது மூக்கில் மண்ணு பட்டு தோத்துனான்னு அர்த்தம், தோல்வியோட எட்டுங்கிறதுக்காக சொல்கிற வார்த்தை அது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் நாசமாக போகட்டும், 3 தடவை சொல்கிறாங்க, யாருன்னு சொல்லாமல் சஸ்பென்ஸாக சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, மன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொல்றீங்க நீங்கள், நாசமாக போட்டுன்ற யாரை பேரை சொல்லாமல் நாசமாக போகிறதுனா யாரு என்று கேட்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதனிடத்தில் அவனுடைய தாய் தந்தை 2 பேருமோ அல்லது தாய் தந்தையரில் ஒரு ஆளோ முதிய வயசில் அவனிடத்தில் உயிரோடு இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்து ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போகலை என்று சொன்னால் அவன் நாசமாக போய் தொலையட்டு. என்ன சொல்கிறாங்க, முதியவர்களாக பெற்றோர்கள் நமக்கு கிடைத்தால் அது ஒரு பெரிய பாக்கியம். எதுக்கு பாக்கியம், நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உரிய வழி லேசாகி விட்டது. சொர்க்கத்துக்கு போகிற இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போகிற ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் இந்த சான்ஸ் நல்ல சான்ஸ். என்ன சான்ஸு, நம்ம தாய் முதிய வயசில் நம்ம இடத்துல இருக்கிறார்கள், பங்கு வைக்கிறாங்க. 3 பிள்ளையை பெற்றாங்கன்னா நீ 1 மாதம் நீ வச்சுக்க, 1 மாதம் நான் வச்சுக்கிறேன், சோறு கொடுக்குற கணக்கு போடுறான் பாருங்க, நான் தான் வச்சுக்கிறேன்ல போட்டி போடணும். 3 பிள்ளையை பெற்றா அந்த தாய் என்ன செய்கிறாங்க, 1 மாதம் இங்கேயா, 1 மாதம் அங்கே, 1 மாதம் இங்கே, இந்த மாதிரி எல்லாம் பிப்ரவரி மாதம் 28 வர்றதுனால 2 நாள் கழிச்சுக்க அடுத்த மாதம் இப்படிலாம் சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி மாதத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, இது என்ன இருக்கு, பாக்கியம். தாய் தந்தை நமக்கு இருந்தார்களே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இவன் நாசமாக போயிடுவான். யாரு, பாப்பாவும் உயிரோடு இருக்கிறாங்க, அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, 2 பேரில் ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறாங்க, தள்ளாத வயசில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும். அதை கூட செய்யாமல் நாசமாக போயிட்டானே, சொர்க்கத்துக்கு போக முடியாமல் ஆகிட்டானே, இவன் நாசமாக போகட்டும். இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ நம்ம பெற்றோர்களை கவனித்தல் மார்க்கத்தில் ஒரு கடமையாகவும் இருக்கிறது, இல்லாட்டி பாவமாக போயிடும். செஞ்சால் என்ன கிடைக்கும், சொர்க்கத்துக்கு தானே இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். எதுக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை நம்ம பேணி நடப்பதற்கு என்ன காரணம், இல்லாட்டி இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போயிடலாமே, மறுமையில் வெற்றி பெறணும், இந்த நோக்கத்துக்காக தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் தாய் தந்தையரை கவனிப்பது தான் சொர்க்கத்தில் உங்களை கொண்டே சேர்க்கும். சொர்க்கத்தில் சேர்ப்பதற்கு இதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது, ஒரு வழி, எளிதான ஒரு வழி மார்க்கம் கிடையாது என்று இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஒருத்தர் கேட்கிறார், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் செய்கிற அமல்களில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது எது, எவ்வளோ அமல்கள் நம்ம செய்கிறோம், இதில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது எதுன்னு கேட்குறாரு.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது. முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. அவர் என்ன செய்யறாரா, சும்மா ஐயுன், ரெண்டாவது என்ன, அதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்னன்னு முதல்ல கேட்கும்போது உரிய நேரத்தில் தொழுவதுன்ட்டாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்ட உடனே பிர்ருல் வாலிதைன், உன் தாய் தந்தையரை ஒழுங்கா கவனிப்பது. ரெண்டாவது என்ன, உன் தாய் தந்தையரை ரொம்ப ரொம்ப கவனிப்பது, நன்றாக கவனிப்பது. சும்மா ஐயுன், மூணாவது என்ன என்று அவர் கேட்கிறார். அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதுக்கு தியாகம் செய்வது. அப்ப தாய் தந்தையரை கவனிக்கிறது ஜிஹாதை விட பெருசு. தொழுகைக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய மேற்ற தொழுகை என்பது ஜிஹாது என்பது ஒரு நியாயத்திற்காக ஒரு அக்கிரமத்தை எதிர்த்து உஸ்ரைய தியாகம் பண்றன்னு போறமே, அது ரொம்ப மஸ்ட் அவசியமான ஒன்று. சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும் பொழுது கூட அது தாய் தந்தையரை கவனிப்பதற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நீ தாய் தந்தை முத கவனி. ஒருத்தர் அப்படி வந்து சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே ஜிஹாதுக்கு போறது என்னையும் சேர்த்துக்கிறங்க, ஜிஹாதுக்கு போற லிஸ்ட்ல என்ன செய்யறாங்க, என்னை சேர்த்துக்கிறங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஹய்யுன் வாலிதாக்க, உன் தாய் தந்தை உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமா. ஃபீஹிமா ஜாஹித், அங்க போய் ஜிஹாது பண்ணுவியா, என்ன ஜிஹாதுக்கு வர்றங்கிற, போய் வாப்பா அம்மா அப்படி முத கவனியா. வாப்பா அம்மா வேணான்ற இடத்துல அவங்கள நீ இல்லைன்னா கவனிக்க ஆள் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க. எல்லாருக்கும் இப்படி சொல்ல மாட்டாங்க. யாருக்கு வந்து தாய் தந்தையர் வந்து அவங்களே வாழ்ந்து கொள்வார்களோ இவர் கவனிக்க தேவையில்லை அந்த மாதிரி இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்க. கட்டாயப்படுத்தலாம் யுத்தத்தை கூப்பிடுவார்கள். ஆனால் இவரை பற்றி விளங்கி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் தந்தை உசுரோடு இருக்கிறாங்கல்ல, நீ தான் போய் அவங்களை கவனிக்கணும். அந்த நிலையில் இருக்கும் பொழுது இப்போ என்ன ஜிஹாதுக்கு ஏன் வர்ற, நீ போ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அதே மாதிரி ஒருத்தர் வந்தார், உபாயுக்கல் ஹிஜ்ரா, அல்லாஹ்வுடைய தூதரே ஹிஜ்ரத்து செய்யறதுக்காக நான் உங்கள்கிட்ட உறுதிமொழி எடுக்க வந்திருக்கிறேன். ஹிஜ்ரத்துனா என்ன, நம்ம இருக்கிற ஊரை விட்டுட்டு மார்க்கத்துக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு போறதுக்கு பேர் ஹிஜ்ரத். வீடு வாச சொத்து சுகம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் அல்லாஹ்வுக்காக மார்க்கத்திற்காக நான் வேற ஒரு நல்ல ஊருக்கு போயிடுறேன். இந்த ஊர்ல இருந்தால் என்னால் மார்க்கத்தை பேண முடியாது, மார்க்கத்தை அனுஷ்டிக்க முடியாது, பிரச்சாரம் செய்ய முடியாது, கொள்கையை ஒழுங்காக நான் கடைபிடிக்க இயலாது அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரத் செஞ்சு போற பெரிய பயங்கரமான நன்மை உள்ள காரியம். ஒருத்தன் அல்லாஹ்வுக்காக வேண்டி வீடு வேணாம், வாசம் வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம், தாய் வேணாம், தந்தை வேணாம் இப்படிலாம் விட்டுட்டு போறானே, இது பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு வேலைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அதெல்லாம் சரிதான், உனக்கு தாயோ தந்தையோ ரெண்டு பேர்ல யாராவது உனக்கு உயிரோடு இருக்கிறாங்களா? அவர் என்ன செய்யறாரு, நாம் கிலாஹுமா ஹய்யுன், ரெண்டு பேருமே உசுரோட தான் இருக்கிறாங்க, தாயும் உசுரோட தான் இருக்கிறாங்க, உன் தந்தையும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபர்ஜி ஃபஹ்சின் சோபத்துஹுமா, முத திரும்பி போய் அவங்களோட ஒழுங்கா நட, உன் தாய் தந்தையரை போய் ஒழுங்கா கவனிச்சிக்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை முதல் அப்புறமேல ஹிஜ்ரத் பண்ணிக்கலாம். தாய் தந்தையரை விட்டுவிட்டு என்ன போய் ஹிஜ்ரத் பண்ண போற, உங்க அம்மாவும் அத்தாவும் கஷ்டப்படுறாங்க, அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிற முடியாமல் இருக்கிறாங்க, இப்போ நாங்கள் மார்க்கத்துக்காக போனோம்னா என்னப்பா அர்த்தம், நீ ஹிஜ்ரத் செய்யாட்டாலும் பரவாயில்லை, அங்கேருந்து தாய் தந்தையரை ஒழுங்கா கவனி. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு இடம், தாய் தந்தையரை பராமரித்தல் என்பதும் தாய் தந்தையரை கவனித்தல் என்பதும் ஜிஹாதுக்கு மேலே, ஹிஜ்ரத்துக்கு மேலே, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அடுத்த நிலையில் இந்த மாதிரியான ஒரு இடத்தில் வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பணியாக இருக்கிறது. இதில் நம்ம யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கானோ, தாய் தந்தையருடைய மனம் கோணாமல் நடந்து நம்ம ஒவ்வொரு தடவை நடக்கும்போது என்ன நினச்சிக்கிறோம், இபாதத்தை நினச்சிக்கிறணும். இதுக்கு அல்லாட்ட கூலி இருக்குது, இந்த வாப்பா அப்படி செய்கிறார், அம்மா அப்படி சொல்கிறாங்களா, அதை சகித்து கொண்டு அவங்க சொல்ல கேட்டால் இதுக்கு அல்லாஹ் பதிவு செய்துக்கிறான், சொர்க்கத்தில் லிஸ்ட்டு போடுறான் என்று நினைத்து கொள்ள வேண்டும். இன்னும் தாய் தந்தையரை கவனிப்பது சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரம் பார்க்கணும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு,
இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.